இந்த உலகத்துல ரொம்ப விசித்திரமா வாழக்கூடிய ஒரு சில அனிமல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாம்பார்டியர் பீட்டில். இந்த அனிமலுக்கு வந்து கடிக்கவும் செய்யாது, இதுக்கு விஷம் கிடையாது. பட் இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி இதோட பவர் இருக்குன்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணுன்னா இதோட உடம்புல நேச்சுரலாவே இந்த ஹைட்ரோஜன் பெராக்சைடு அப்படிங்கிற ஒரு விதமான கெமிக்கல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். அது என்ன பண்ணுன்னா ஆப்போசிட்ல ஏதாவது ஒரு எதிரி இதை அட்டாக் பண்ண வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இது அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி 0.5 செகண்ட்ல அதோட ஃபேஸை பார்த்தே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது கெமிக்கலா மாறி ஆப்போசிட்ல எந்த ஒரு அனிமலா வந்தாலும் அது வந்து அப்படியே காலி. ரெண்டாவது வந்து பிஸ்டால் ஷ்ரிம்ப். இந்த ஷ்ரிம்ப் என்ன பண்ணும்னா மோஸ்ட்லி கடல்ல பாறைகளுக்கு நடுவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கும். இது எந்த ஒரு அனிமலும் அட்டாக் பண்ணாது. பட் இது ஏதாவது ஒரு எதிரி அட்டாக் பண்ண வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு விதமான பபிள்ஸ் வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணும். சரியா, அந்த பபிள்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எதிரியை வந்து அப்படியே அட்டாக் பண்ணாத மாதிரி பார்த்துக்கும். இன்னொன்று வந்து சவுண்ட் ஒன்று விடுமா. இந்த சவுண்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அதனால ஒரு சின்ன மீன் கூட இது கிட்ட வந்து நெருங்காது அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் வந்து இம்மோர்டல் ஜெல்லிஃபிஷ். இந்த ஜெல்லிஃபிஷ் வந்து அட்டாக் பண்ற அனிமல் கிடையாது. பட் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அது என்ன அப்படின்னா இது அடல்ட்டா இருக்கும்போது அதோட தோல் எல்லாம் உரிய ஆரம்பிச்சு திரும்பவும் குழந்தையா மாறி திரும்பவும் வளர ஆரம்பிக்குமா. அதான் இதோட ஸ்பெஷல் பவர். அதாவது இதுக்கு சாவே கிடையாது. ஒரு சாகா வரம்பற்ற ஒரு உயிரினம் அப்படின்னு கூட சொல்லலாம். கைஸ், நாளைக்கு வேற ஒரு டாபிக்கோட வரேன். மறக்காம நம்ம பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.